பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவில் அமைச்சர்களாக இருந்து கொண்டிருப்பவர்கள் இவங்களுடைய வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா, நேருவோடைய வழக்குல எஃப்ஐஆர் போட சொல்லல அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்குது. நேற்று ஐ.பெரியசாமியோட வழக்கு ஒன்று தள்ளுபடியாயிருக்குது. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, செந்தில் பாலாஜி மின்மாற்றி கொள்முதல் செய்ததில் அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்ல, இது செந்தில் பாலாஜி அதை சொல்றாரு, ஒரு கட்சியை திருப்திப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை பாஜக பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிட்டத்தட்ட இது ஒரு அரசியல் விஷயம் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு செந்தில் பாலாஜி இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கிறார். இந்த சூழல்ல என்னவா ஆகும்? இது செந்தில் பாலாஜி பேட்டி கூட பார்த்தேன். சார், நீங்க மின்மாற்றிகள் வாங்குறாங்க, ஒப்பந்தக்காரர்கிட்ட இருந்து வாங்குறாங்க, ஒப்பந்தக்காரர்கள் ஒரு விலை நிர்ணயம் பண்றாங்க. அது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மத்திய அமைச்சகத்துல பிக்ஸ் பண்ண விலையை விட, என்ன சொல்லணும்னா ராஜஸ்தான் மாநிலம் வாங்கிய விலையை விட நீங்கள் பல மடங்கு அதிகமாக இந்த விலையை நீங்கள் வாங்குறீர்கள். அதான் பிரச்சனை. உதாரணத்திற்கு மத்திய அரசாங்கம் ஒரு 8 லட்சம் சொல்லுது, ராஜஸ்தான் கவர்மெண்ட் ஒரு 7 லட்சத்துக்கு வாங்கியிருக்கு. ஆனா நீங்க உங்க ஒப்பந்தக்காரர்கிட்ட போட்ட டெண்டர் வேல்யூங்கிறது அவங்க சொன்னது 13 லட்சம், நீங்க 12 லட்சத்துக்கு முடிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய் லாஸ். ஒட்டுமொத்தமா நீங்க பார்க்கும்போது ஒரு 397 கோடி ரூபாய் லாஸ். இதான் இந்த வழக்கு. செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு, இது நான் மட்டும் இல்லைங்க, ஒரு வேளை ஆட்சி மாறினா கூட இதான் தொடர போகுது. ஒரு ஒப்பந்தம்னு போடுவாங்க, சொல்லப்போனா அதுல ஏதாவது பிரச்சனையா இல்ல, அது வெளிப்படையாகத்தான் இருக்கிறது. நீங்க அதுல தான் நம்பர்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, கண்டுபிடிக்கிறீங்க. அதன்படி அந்த ஒப்பந்ததாரர்கள் என்ன கொடுக்கிறாரோ அந்த விலைக்கு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்க முடியும். இதுல நாங்க என்ன பெரிய பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கின்றார். இது கோர்ட்ல போன பிறகு இது எப்படி நடக்கிறதுனா, கோர்ட் ஆப்வியஸ்லி இது மெரிட் ஆஃப் த கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வேற ஒரு இடத்துல இது அரசு பணத்திலிருந்து நம்ம வாங்குற ஒரு விஷயம். அரசு பணத்திலிருந்து நீங்க மக்களுக்காக வாங்குகின்ற ஒரு விஷயம். அந்த ஒப்பந்தக்காரர்கள் நீங்க வாங்கும் பொழுது எப்படி விலை குறைவான இடத்துல இருந்து வாங்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர, நீங்கள் ஏன் அதிகமா வாங்குறீங்க அப்படிங்கிற கேள்வி எழும்பும். ஆனா செந்தில் பாலாஜி சிலர் இல்ல, அதுல தவறு எல்லாம் ஒன்றும் நடக்கல. சொல்லப்போனா முதல்ல நமக்கு இங்க டிஏ விசிட் வரும்பொழுது என்ன ஆயிடுச்சு, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இல்லங்க, அதுல ஒன்னும் முகாந்திரமே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அரசு அதை நிறுத்த போக செய்தார்கள். அதற்கு பிறகுதான் அறப்போர் இயக்கம் இதை கேஸா போட்டாங்க. அதற்கு பிறகுதான் இது இப்போ சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். பட் என்னன்னா சார், இந்த கேஸ் என்னங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கேஸ கோர்ட் எவ்வளவு விரைவாக நடத்துது அப்படிங்கறதா கேள்வியும் பிரச்சனையாகவும் இருக்கின்றது. செந்தில் பாலாஜி மேல ஏற்கனவே இருக்கிற வழக்கிலேயே ரொம்ப நாளா நடந்துகிட்டே இருக்கு. பார்க்கின்றோம். அவர் நடுவில் அவர் நெஞ்சோலி வந்துச்சு, அவருக்கு சர்ஜரி எல்லாம் பண்ணி, அதற்கு பிறகு வழக்கு ஜெயில இருந்து, அதற்கு பிறகு வெளியே வந்து அவர் அமைச்சர் பொறுப்பை துறந்து, அதற்கு பிறகு அமைச்சராகி மறுபடியும் அமைச்சர் பொறுப்பை துறந்து, இப்படி ஏற்ற இறக்கங்களோட போயிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில் இருக்கின்ற மிக முக்கியமான கேள்வி, ஒரு கேஸ் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் குற்றவாளி என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து வேகமாக இந்த வழக்கை முடித்து வையுங்கள். இவ்வளவு தூரம் இழுக்காதீங்க. நீங்க அதை தேவைப்பட்ட நேரத்துல அரசியலுக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம்ங்கிற மாதிரி யூஸ் பண்றீங்களா மக்களுக்கே பாரு, அதுல தவறு நடந்திருக்கலாம். ஆனா நீங்க எல்லா நேரமும் தூசறீங்களா? தூசட்டுறதே கிடையாது. சிபிஐ வழக்கு, இப்ப குட்கா வழக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப கிட்டத்தட்ட 10 வருஷம் தாண்டி இந்த வழக்கு போயிட்டு இருக்கு. அது மேல என்ன நடக்குது நமக்கு ஒன்றுமே தெரியல. தமிழ்நாடு கவர்மெண்டே அதிமுக அமைச்சர்கள் மேல போட்ட வழக்குகள் இருக்கு. எவ்வளவு வழக்கு ஒரு சீசன்ல இந்த ஆட்சி புதிதா வந்த உடனே முதல் மாசம் வீரமணி, வி சீரிஸ் சொல்லிட்டு வீரமணி, அப்புறம் விஜயபாஸ்கர், அப்புறம் வேலுமணி, இப்படி ஒரு பொண்ணு போயிட்டே இருந்துச்சு. மாசம் மார்ச் மாசம் இவர், பிப்ரவரி மாசம் இவர், ஜனவரி மாசம் இவர், இப்படி ஒரு ஆர்டர்ல போயிட்டு இருந்தாங்க. என்னாச்சு இந்த வழக்கு? இதெல்லாம் சார்ஜ் ஷீட் போட்டாங்களா? இல்ல. அப்போ பல நேரம் மக்களுக்கு என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசி வச்சுட்டு ஏதோ ஒரு வேலை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அதை கொடுத்துருது. இன்னொரு சில நேரங்கள்ல பாஜக அதை செய்யும் பொழுது தேவைப்பட்ட நேரத்துல தூசரி எடுக்கிறாங்கப்பா, அதுக்கப்புறம் அதை மூடி வச்சிடறாங்க. அப்படிங்க பார்க்கும் பொழுது இது அரசியலுக்காக மட்டுமே இது பயன்படுத்தப்படுகிறதா? இடி குறித்து அந்த பார்வை மக்களுக்கே வந்து விட்டது. இடி ரொம்ப செலக்டிவா ஏன் இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகளாம் இருக்கிறது. தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் அந்த தவறை நீங்கள் எவ்வளவு விரைவாக அதுக்கு தண்டனை பெற்று தர முடியுமோ அதை நீங்க பெற்று தரணுமே தவிர, இது மாதிரி அரசியலுக்காக நாங்க பண்றோம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்தக்கூடாது. இது அரசியல் பயன்படுத்திக்கலாம் சொல்லுவாங்க. செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு, ஆமா இதுல எந்த தவறுமே நடக்கல, இது யாரும் இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்க, இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் செய்யப்படுகின்ற விஷயம் அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலேயே இதில் தவறு நடந்திருக்கிறதுனா அது கோர்ட்டும் இதை எடுத்து நடத்துகின்ற சிபிஐயும் செய்ய வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்கின்றேன். இந்த சோசியல் மீடியாவில் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க வாக்கு எண்ணிக்கை நடந்து அமைச்சரவை பதவியேற்பு இதையெல்லாம் கூட திட்டமிட்டாங்க. இதுல இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒருவேளை தாவேக வெற்றி பெறவில்லை என்றால் வீட்டில் அனைவரும் விஷம் வைத்து கொன்று விடுவோம், இல்ல தற்கொலை செய்து கொள்வோம், இப்படி போன்ற வீடியோக்களும் வந்துட்டு இருக்குது. ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் நேத்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாரு. அவரு அனைத்து கட்சிக்குமே ஒரு அப்பீல் கொடுத்திருக்காரு. என்னன்னா, தேர்தல்ல வெற்றி தோல்வி என்பது சகஜம், அதை நீங்க முதல்ல புரிய வைக்கணும். ஒரு கட்சி வெற்றி பெற்றே ஆக வேணும்னு சொன்னா அந்த ஒரு கட்சி மட்டும்தான் போட்டியிடணும், மற்ற கட்சிகள்லாம் போட்டியிடாம இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். அப்ப அது இல்ல. ஓட்டு எண்ணிக்கைக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் இதை நீங்க ஒரு அறிக்கையின் மூலமாகவாவது தொண்டர்களுக்கு வலியுறுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழலாக இந்த இளைய தலைமுறையிட்ட இல்ல நடுத்தர மக்கள்கிட்ட இப்படி ஒரு பார்வை இருக்குதா? கிருபாகரன் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் இன்னும் கொஞ்சம்
ஓப்பனாவே சொல்லலாம் நினைக்கிறேன். யாரும் குறிப்பிட்டு பேசுறது ஓப்பனாவே சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா, அது இந்த சமூகத்திற்கு இந்த நேரத்தில் தேவைதான் நானும் பார்க்கின்றேன். சார், நீங்க எஸ்ஓபி கூட்டம் கூடுவதற்கு எஸ்ஓபி போடப்பட்டது எப்பன்னு கேட்டீங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகுதான். அதற்கு முன்னாடி இது வரைக்கும் பல லட்சக்கணக்கான கூட்டங்கள் தமிழகத்தில் நடந்து இருக்கிறது. சுதந்திர காலத்திற்கு முன்னும் சரி, சுதந்திர காலத்திற்கு பின்னும் சரி, எவ்வளவோ கூட்டம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா விஜய் மாதிரியான ஒரு நபர் வந்த பிறகு, இந்த ரசிகர் கூட்டம் செய்த அடாவடித்தனத்தை பார்த்த பிறகுதான் நம்ம எஸ்ஓபி போடணும், இதுல நஷ்டமடைகிற பொருட்களுக்கு இழப்பீடு வாங்கணும், இதற்கு ஒரு வாடகை போடணும், இத்தனை பேர் வந்தா நீங்க முன்பணம் கட்டணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் போடுவதற்கு காரணம், விஜய் மாதிரியான ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு அரசியல் என்னன்னு தெரியாத ஒரு கூட்டத்தை, அவருக்கும் அரசியல் தெரியாம அந்த கூட்டத்துக்கும் அரசியல் தெரியாம பார்த்துக்கிட்டு ஒரு கூட்டத்தை நடத்துகின்ற காரணத்தில் தான். அதே மாதிரிதான் கிருபாகரன் அவர்கள் எல்லோருக்கும் அப்பீல் வச்சிருக்காரு. எல்லோருக்கும் அப்பீல் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். எல்லா கட்சிகளும் அப்படி மோசமாக இல்லை. இந்த குறிப்பிட்ட கட்சி தான் தொடர்ச்சியாக இந்த வேலைகளை பார்த்துட்டே இருக்காங்க. ஒண்ணு இல்ல, எனக்கு என்னன்னா கிருபாகரன் ஜட்ஜை எப்ப கடிச்சு வைப்பாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா அதை ஓய்வு பெற்றாம ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடிதான் கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான கும்பல் இது. எங்களுக்கு நீ சொல்றீங்களா, நீங்க நாங்க யார் தெரியுமா, எங்க அண்ணனுக்கே அட்வைஸ் பண்றீங்களா, எனக்கே அட்வைஸ் பண்றீங்களா அப்படிங்கறதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. பல நேரங்களை பாக்குறேன் சார். தவேக அரசியல் தொடர்ச்சியாக செய்கின்ற ஒன்று, அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் குறித்து அவன் ஆரம்பிக்கிறான். இவர் யாராவது கருத்து சொல்லியிருக்காரு, கருத்து எனக்கு பிடிக்கல, கருத்து எனக்கு பிடிக்கலடா, இல்ல இவரை கூட திட்டிட்டு போனி, அந்த வீட்டில் இருக்க பெண்கள் குறித்து தான் அவன் அந்த ஆபாசமாக எழுதுறதா முதல் வேலையா வச்சிருக்கான். ஏன்னா அவனுக்கு சுயமாக அறிவுங்கிறதே இல்ல. அவன் பர்சனல் அட்டாக்குள்ளதான் போறான். கருத்தியல் ரீதியா கருத்தியல் எனக்கு மோத தெரியாது. அதுதான் பண்றாங்க. இன்னொன்னு, இது எங்க இருந்து இது வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்தில் இது அஜித் ரசிகர்களோட சண்டை போட்டு வளர்ந்த ஒரு கூட்டம். அப்புறம் விஜய் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் வரைக்கும் சண்டை போட்டு, தனுஷ் ரசிகர்கள் எல்லா சண்டை போடாத குரூப்பே கிடையாது. சூர்யா ரசிகர்களோட இப்படி சண்டை போடாத குரூப்பே கிடையாது. அவங்களோட மனசுக்குள்ள விஜய் படத்தை ஓட்ட வைக்கிறது நாங்க தான், எல்லா படத்தையும் வீழ்த்தக்கூடிய சக்தியும் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு பிரம்மையில வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கும்பல் அது. அந்த கும்பல் அப்படியே அரசியலுக்கு வரும் பொழுது அந்த டிரான்ஸ்பர்மேஷன் என்னங்கிறது புரியல. அஜித் ரசிகர்கள் சண்டை மாதிரி நம்ம இந்த அரசியல் சண்டையும் போடலாம் அப்படின்னு எந்த விதமான டிரான்ஸ்பர்மேஷனும் இல்லாம, எந்த விதமான புரிதலும் இல்லாம, நான் மறுபடியும் சொல்றேன், சில ஐடிஸ் இருக்காங்க உண்மையிலேயே எழுதக்கூடியவர்கள், பேசக்கூடிய நல்ல ஐடிஸ் எல்லாம் கூட இருக்காங்க. ஆனா பெரும்பான்மையாக தாவேக்கள் இருப்பவர்கள் இந்த மாதிரியான ஆட்களாகத்தான் இருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க கேட்கிற மாதிரி நீங்க குழந்தைகள் சில பேர் கூட சொல்றாங்க, நீங்க வேணும்னு தூண்டி விடுறீங்களா? இல்லை, நம்ம குடும்பத்துல பாக்குறோம் சார். அது சார், என்னுடைய நண்பர் ஒருத்தரோட பசங்க 2 பேரும் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஏதோ ஒரு சேனல்ல பாக்குறாங்க. அவங்க என்ன பத்தி அந்த சின்ன பையன், அவன் 5வது 6வது படிப்பான்னு நினைக்கிறேன், அவன் என்ன பத்தி தப்பா பேசுறான். அவங்க அப்பா என்னடா சொல்றான் அங்கிளை பத்தி அப்படி சொல்லி திட்டாரு. ஆமா, அவருக்கு ஏதாவது அறிவு இருக்கா? விஜய் தோத்துறான்னு சொல்லி சொல்றாரு. அவர் தெரியுமா விஜய் தோத்துருவாரு? அவர் கோமா கேட்கறான். எனக்கு பயமா இருக்கு. நான் சொன்னேன், தயவுசெய்து குழந்தைய பாத்துக்க, எனக்கு பயமா இருக்கு. 4ஆம் தேதி நீ எப்படி எல்லாம் கட்டுப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியல. சரி, எல்லா குடும்பங்களிலும் நடக்குது, பல குடும்பங்களில் நடக்குது. சரி, இப்போ என்னோட வீட்டுல என் குழந்தை இது பிடிவாதத்துல இருந்து ஆரம்பிச்சு. சமீபத்துல ஒரு ஷார்ட்ஸ்ல ஒண்ணு பார்த்தேன், ஒரு வீடியோ. சென்னையில ஒரு புகழ்பெற்ற தனியார் பள்ளி, அந்த பள்ளியோட வேன் சாலையில போகுது. அந்த சாலை ஓரத்துல தாவேகாவை சேர்ந்த ஒரு பெண்மணி விசில வச்சு ஊதிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைகள் எல்லாமே ஒரு பிலோ 7th 8th இருக்கக்கூடிய பசங்க மாதிரி தான் தெரியுது. அதுல 4th 3rd அந்த மாதிரி பசங்களும் அவங்க டிவிக்கேன்னு சத்தம் போடுறாங்க. அந்த பொண்ணு அணிஞ்சிருக்கிற துண்டை இப்படி கேக்குது, அதை கழட்டி கொடுக்கும்போது 10 கை வருது. அப்ப இந்த மனப்பான்மைன்றது பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் பெரிய அளவுக்கு பணத்தை, பொருளாதாரத்தை இல்லாம கூட கடனை வாங்கி கொடுத்து அந்த பள்ளியில் படித்தால் நம்மளுடைய பிள்ளைகளுடைய கல்வி தரம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துடைய அந்த பள்ளியுடைய பேரை பொதுவெளியில சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா போர்டு இருக்கு. பெரிய ஆச்சரியமா இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு மனப்பான்மை அப்படின்றது அது விஜய்க்காக இல்ல, எந்த நடிகருக்கு இருந்தாலுமே அது ஆரோக்கியமான போக்கா இருக்காதுன்றதுக்காக அதுக்கு சொல்றாரு. பிள்ளைகளுடைய மனப்பான்மை அந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்குதுன்னு தான் தெரியுது. சார், என்னன்னா சார், அன்பார்ச்சுனேட்லி நம்ம குடும்பங்கள்ல நம்ம அதிகமாக பேசுற விஷயம் எதுவாக இருக்கிறது? சினிமா. இப்ப நான் என் குடும்பத்தை அரசியல் பேசுறேன்னு வச்சுக்கேன், நம்ம ஒரு அரசியல் விமர்சகரா இருக்கும், நம்ம பேசுறோம்னா எப்பதான் இதே வேலை. நியூஸ் சேனல் பார்த்தாலே உனக்கு ஒரு வேலையே இல்லையா, நியூஸ் தான் பாப்பியா, நல்லா பாட்டு போட மாட்டியா, இது ரொம்ப இயல்பா. இல்ல நான் இல்ல நான் சயின்ஸ் வீடியோ பாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு வீடியோன்னு இது பாக்குறியா நீ? இப்ப பிள்ளைங்கள்ட்ட நீ நாள் ஃபுல்லா நீ வேற என்டர்டைன்மெண்டா பாத்துக்கோ. ஒரு நாளைக்கு நான் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சயின்ஸ் வீடியோ மட்டும் பாரு, அதுல கொஞ்சம் கத்துக்க. அட போப்பா, உனக்கு வேலை இல்லையாப்பா. சரி, இப்படிதான் நம்ம குழந்தைகள் வளர்ற சூழல். நம்ம ஒரு பொதுவா ஒரு 4 பேர் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறோம், நம்ம என்ன பேசுறோம்? ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் ஆகும், அஜித் அடுத்த என்ன படம் நடிக்கிறாரு, ஜெயிலர் 2 எப்ப ரிலீஸ் ஆகும், இல்ல ஸ்போர்ட்ஸ் IPL என்ன நடக்குது, ஸ்போர்ட்ஸ். நம்ம தொடர்ச்சியாக நம்மளோட உரையாடல்ங்கிறது என்டர்டைன்மெண்ட் சார்ந்தாக மட்டுமே இருக்கிறது. நம்ம எப்படி ஜாலியா இருக்கலாம், நம்ம ஃபன் பண்றது இப்படித்தான் இருக்கிறதே தவிர ஒரு அறிவார்ந்த சமூகம் நம்ம சும்மா சொல்லிட்டே இருக்கோமே தவிர நம்ம ரொம்ப அறிவார்ந்த விஷயங்கள்லாம் பேசுறதெல்லாம் கிடையாது. பெரிய விவாதத்துக்குலாம் உட்படுத்துறதே கிடையாது. சொல்ல போனா சில நேரங்கள் விவாதத்துக்கு உட்படுத்தும் போது அது சண்டையில போய் முடியுது, பர்சனல் அட்டாக்ல போய் முடியுது. அதனால தவிர்த்துறோம். நம்ம சில டீ கடையில எழுதி போறாங்க, சார் நீங்க அரசியல் பேசக்கூடாது, அரசியல் பேசுறா நீங்க கிளம்பிருக்கன்னு சொல்லி போடுறாங்க. இது தமிழ்நாட்டுல பார்க்கின்றோம். அப்போ நம்ம தொடர்ச்சியா அதுதான் சார் ஊட்டிக்கிட்டே இருக்கோம். அப்போ அதுல அன்பார்ச்சுனேட்லி அம்மாக்களுக்கும் பிடித்தவரா விஜய் இருக்கிறார். இல்ல, இதுல இன்னொரு காரணங்கள் என்னன்னா, திமுக ஆட்சியில கூட பல்வேறு திட்டங்கள் அவங்க கொண்டு வந்த நல திட்டங்களுக்கு ப்ரமோஷன் கொண்டு போறது கூட திரைப்படத்துறையை சேர்ந்த நடிகர்களை இன்வைட் பண்ணி தான் அவங்க அதை பூஸ்ட் பண்றாங்க. மீடியாக்களும் அப்படிதான் மாறி இருக்குது. இப்படி இருந்தா அது செய்தி வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தன்மையை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதனால எல்லாம் கலந்து விட்ட ஒரு
சமூகமாக தான் இது மாறி இருக்கனால அது திரைப்படத்துறையில சேர்ந்தவங்க தான் பெரிய ஆள். இன்னும் சொல்லப்போனா நாளைக்கு பசங்கள் எல்லாம் நீங்க படிச்சு என்ன ஆவீங்கன்னு கேள்வி கேட்டாக்க நீ ஒரு கட்டத்துல வந்து நான் நடிகர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல தான் போய் நிப்பாங்கன்னு தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த புகழ் வெளிச்சம் இருக்குது, இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப மே 1ஆம் தேதி அஜித்தோடைய பிறந்த நாள் மதுரை முழுக்க இப்ப போஸ்டர் விட்டுருக்காங்க. அதாவது சமகாலத்துல விஜயும் அஜித்தும் திரைப்படத்துறையில ஒன்னா பயணித்தவங்க. இருவருக்கும் இடையேதான் ஒரு போட்டி களமாக உருவாக்கி இந்த திரைப்படத்துறை ஓடிக்கொண்டிருந்தது. இன்றைக்கு விஜய் அரசியலுக்கு வந்து விட்டார். ஒரு பெரும் கூட்டத்தை பார்க்கிறார். அஜித்துக்கு ஒரு அரசியலுக்கான வாய்ப்பை அதிமுகவே தலைமை ஜெயலலிதா இருக்கும்போதே ஒரு வாய்ப்பை கேட்டு அவர் மறுத்தார் அப்படின்ற தகவலும் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒருவேளை அஜித்துக்கு எண்ணம் வருதா, இல்ல அஜித்துக்கு இந்த எண்ணத்தை கொண்டு வருவதற்கு சுற்றி இருப்பவர்கள் முயற்சிப்பார்களா? இந்த போஸ்டர் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து அந்த எண்ணத்தை தான் கொண்டு வருது. இது ஒருவேளை அடுத்த சட்டமன்ற தேர்தல் பார்க்கும்போது அஜித்தும் கட்சி தொடங்கியிருப்பாரா? நீங்க வந்து ஜெயலலிதா அஜித் அவர்கள் குறித்து பேசுறதால சொல்றேன். இன்னைக்கும் கோடம்பாக்கத்துல ஒரு கதை இருக்கு சார். நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்படி சொல்லுவாங்க, தலையை வந்து அம்மா பாய்ஸ் கடன் கூப்பிடுவாங்க. அவங்க கையால் அவங்களே பரிமாறுவாங்க, சாப்பாடை பரிமாறுவாங்க. அம்மாவோட வாரிசாக அஜித் தான் இருப்பார். இன்னைக்கும் இந்த கதை இது உண்மைன்னு நினைக்கிற கதை நிறைய பேர் இருக்காங்க. இது உண்மையா இன்னும் சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. பட் இந்த கதைகளோட ஓடிட்டே இருக்கு. இன்னொரு சார், அஜித் அவர்கள் நீங்க தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம். அவர் வந்து ஒரு சமுதாயத்து மேல உண்மையிலே பற்று கொண்டவராக தான் இருக்கின்றார். நீங்க வந்து ரசிகர்களை கூட இது விஜய் மாதிரியான ஒரு கூட்டமாக உருவாக்காமல் ஒரு சரியான கூட்டமாக உருவாக்கணும் சொல்லி சொல்றாரு. அவருக்கு மீடியா இங்க பிஹேவ் பண்ற விதத்துல நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. அதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. அதெல்லாம் அவர் வெளிப்படையாவே பேசக்கூடிய நபராக இருக்கின்றார். முதலில் வந்து உன்னுடைய குடும்பத்தை பாரு, அதனாலதான் ரசிகர் மன்றத்தெல்லாம் கூட கலைச்சிட்டு முதல்ல உன்னோட குடும்பத்தை பாரு, இந்த தலன் கூப்பிடுறது அதெல்லாம் கூட வேண்டாம், அதனாலதான் ஏகே அப்படின்னு அவரை மாத்தி வச்சிட்டு இருக்காரு. இது கூட எனக்கு அவசியமற்றது அப்படின்னு சொல்லி போறாரு. அவர் ஒரு பாதையில பயணிச்சிட்டு இருக்காரு. ஏதாவது ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு மனிதராகத்தான் இருக்கின்றார். நீங்க படத்துல கூட ஹெல்மெட்ஸ் போட்டுட்டு வர்றது, தன்னோட கூட யாராவது பயணிச்சு அவங்க பில்லியன் ரைடருக்கும் ஹெல்மெட் போடுறது அப்படிங்கறத ரொம்ப கட்டாயப்படுத்தி அதை செய்யறாரு. தேவையற்ற காட்சிகள் எல்லாமே நீக்கிறாரு. அவர் நடக்கின்ற படங்களுமே கூட ரொம்ப ரெஸ்பான்சிபிளான படங்கள் எடுத்து நடிக்கிறார் அப்படிங்கிற பார்த்து சில என்டர்டைன்மெண்ட் படங்களும் இருக்கு, ரெஸ்பான்சிபிள் படங்களும் இருக்கு அப்படிங்கிற பார்க்கின்றோம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரசிகர்கள் குறிப்பாக நீங்க மதுரையில இருக்கக்கூடிய ரொம்ப கலவையான ரசிகர்கள், அவங்களுக்கு வந்து எப்பொழுதுமே யாரையாவது நம்ம திரைப்படங்கிறது மதுரை பிரிக்கவே முடியாது, மதுரை போஸ்டரையும் பிரிக்கவும் முடியாது. அவர்களுக்கு இந்த விஜய் கூட்டத்தை பார்த்த உடனே 2 பேர் பேரலா நடிச்சு வந்தவங்க விஜய் அஜித் நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு விஜய் வளர்த்து வைத்திருக்கிற கூட்டம் என்பது உண்மையிலேயே வந்து ஒரு அறிவான கூட்டமா அறிவற்ற கூட்டமா அறிவற்ற கூட்டமாகத்தான் இருக்கின்றது. அந்த கூட்டத்தை வச்சுட்டு விஜயே வரும்பொழுது ஒரு அறிவார்ந்த கூட்டமாக அஜித்தால் செய்ய முடியும்னு சொல்ல போனா, அஜித் அவர்கள் வந்தா விஜய்க்கு எந்த கூட்டம் பிடிச்சோ அந்த கூட்டம் போகும், அவர் மாநாடு போட்டா அந்த மாநாடு நடக்கும், அவர் வந்து ஒவ்வொரு ஊராக போனாலும் இதே ஒரு கூட்டம் எல்லாம் வர வைக்க முடியும். அதெல்லாம் எந்த மாற்றமே இல்லை, அவரால் செய்ய முடியும். அதை செய்வாராங்கிறது ஒரு $1 பில்லியன் கொஸ்டின் தான் சார். அவர் வந்து ஏன்னா அவருடைய பேஷன் நம்ம பார்க்கின்றோம். அவர் நிறைய வந்து இந்த ரேசிங் அதுல போறாரு. அவர் சினிமாவே கூட விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக அந்த பேஷன் நோக்கி போறாரு. ரெஸ்பான்சிபிளான மனிதரா மட்டும் இருக்கு சில. இதெல்லாம் பார்த்த உடனே மேபி ஒரு லைட் ஆசை வந்திருக்கலாம். நீங்க வந்து ஒரு பக்கம் அழைப்பை தாண்டி விஜய்க்கான கூட்டத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆசை வந்திருக்கலாம். ரஜினிகாந்த் இதே சொன்னார் சார். ரஜினிகாந்த் அவர் கூட்டத்துல சொன்னார், நம்மளும் ஒரு மாநாடு போடுவோம், 10 லட்சம் பேர் கூடுவாங்களா? கூடுவாங்க. பட் ஆனா எப்படி நம்ம ஓட் கன்வெர்ட் ஆகும், எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம எடுத்துரும் அப்படி ஒரு கேள்வி எல்லாம் கேட்டார். ஆனா இன்னைக்கு எனக்கு நான் விஜய்க்கு விழுகிற வாக்கெல்லாம் பார்க்கும்போது ரஜினி மிஸ் பண்றாரு, அஜித்தோட ரஜினி ரொம்ப மிஸ் பண்றாரு தான் எனக்கு தோணுச்சு. அவர் மேபி ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கலாம், இல்ல இது திமுக வந்து வரக்கூடிய தேர்தல், அதிமுக வரக்கூடிய தேர்தல், இப்ப ரஜினி வந்திருந்தா ரஜினி இதை விட பெரிய ஆட்டத்தை கலைச்சிட்டு கூட போயிருக்கலாம், அவர் பெரிய குழப்பத்தை கூட ஏற்படுத்திட்டு போயிருக்கலாம். பட் ஆனா ரஜினி மிஸ் பண்ற பாக்குறேன். பட் அஜித் கம்ப்ளீட்டா வருவாரா அப்படிங்கறதுல எனக்கு பெரிய கேள்வி தான் இருக்கு. அவருக்கான பேஷன்ங்கிறது வேற, இன்னொன்னு இந்த மாதிரியான கூட்டத்தை சரியாக வழிநடத்துறதுல அவர் நிறைய நம்ம பர்சனலா யோசிக்கிறார். ஒவ்வொரு ரசிகரும் முக்கியம், ஒரு ரசிகரோட உயிரும் முக்கியம். ரசிகர் நல்லா இருக்கணும்னு உண்மையிலே மனதார அவர் வெளிப்பட காமிக்கிற கூட அவர் மனதார காமிக்கிறார். அதோட வெளிப்பாடாகத்தான் அவர் வந்து எல்லா இடத்துலயும் அந்த ரசிகரை கரெக்ட் பண்றது எல்லாமே சரி செல்ல. நான் அஜித்தை தாண்டி நான் வேற ஒருத்தர் யோசிக்கிறேன். சிவகார்த்திகேயன் கூடிய சீக்கிரம் அரசியலுக்கு வருவாரோ, இல்ல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வருவாரோ. ஏன்னா நான் அந்த தேர்தல் முடிந்த பிறகு ஒவ்வொருத்தரோட பேட்டியும் பார்க்க முடிந்தது. அது சிவகார்த்திகேயன் சொன்ன விஷயம்ங்கிறது, அரசியலை நீங்கள் ஒதுக்கி வைத்தால் அரசியல் உங்களை ஒதுக்கி வைக்கணும்னு அவர் மாவோ லெனின் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. மேபி அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு சின்னதா தோணுது. பட் டவுன் த லைன் 10 வருஷத்துல மேபி நம்ம சிவகார்த்திகேயன் பத்தி பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இல்ல, எனக்கு அவ்வளவு காலகட்டம் போகும்னு தோணல. ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து கிட்டத்தட்ட இன்னும் அடுத்த 5 ஆண்டுகள்ல களத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா யாரும் நீண்ட காலம் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் தயாரா இல்ல சார். உதாரணத்துக்கு இன்னைக்கு தாவேகாவிலே இந்த தேர்தல் அவர்களுக்கு எப்படி முடிவுகள் கொடுக்கும் தெரியாது. நீண்ட காலம் பயணித்து நாம் ஒரு வெற்றியை பெற்று விடுவோம் அப்படின்லாம் பொறுமை காப்பாங்களா, இல்ல நமக்கான வேட்பாளருக்கான வாய்ப்பு கிடைக்கும் அது வரைக்கும் பொறுமை காப்போம் அப்படின்லாம் காப்பாங்களான்னா நீங்க எல்லா கட்சிகளுமே அப்படி இல்லை. காரணங்கள் என்னன்னா, இன்னைக்கு சீட்டு கொடுக்கலன்னா அடுத்த கட்சிக்கு போகக்கூடிய, இப்ப உதாரணத்துக்கு இந்த தேர்தலே நம்ம பார்த்தோம், பல கட்சிகள்ல இருந்து தாவேக்காவுக்கு வந்தவர்கள், இத்தனைக்கும் அங்கெல்லாம் சீட்டு வாங்கி அந்த பொறுப்பில் இருந்தவர்கள். ஆனால் இந்த முறை சீட்டு இல்லைன்னா அவங்களால இருக்க முடியல. அது வயதானவங்ககிட்டையும் பாக்குறோம், இளைஞர்கள்ட்டையும் பாக்குறோம். இளைஞர்களுக்கு இன்னும் அந்த இந்த காலகட்டத்துல அந்த பொறுமை இருக்கிற மாதிரி தெரியல. அதனால சிவகார்த்திகேயன்லாம் 10 ஆண்டு காலம் எடுப்பாரானா அது கொஞ்சம் கேள்விக்குறிதான். அதனால 2032 களம் எப்படி பார்த்தாலும் அஜித் முடிவெடுக்கவில்லை என்றாலும் அஜித்தை சுற்றி இருப்பவர்கள் அந்த முடிவுக்கு தள்ளுவார்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. சிவகார்த்திகேயன் நிச்சயமாக 2032 களத்தில் இருப்பார் என்றதும் தெரிகிறது. ஒருவேளை விஜய்க்கு இந்த தேர்தல் கை கொடுக்கவில்லை என்றால் அடுத்த தேர்தலில் பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்ற மனப்பான்மை இருந்ததுன்னா
சினிமா துறையை சேர்ந்தவர்களே போட்டியாளராக அங்க வந்து நிற்கும் போது அப்ப களம் எப்படி இருக்கும்ன்றது கொஞ்சம் கற்பனைக்கு விட்டாத விஷயமா தான் இருக்குது. நிச்சயமா சார். ஏன்னா நம்ம முதல்ல ரஜினிகாந்த் அவர்கள் இந்த களத்தை விட்டு விலகும் பிறகு நிறைய பேர் சொன்னது இனிமேல் திரைத்துறையில இருந்து யாரும் வருவார்களாங்கிறது பெரிய கேள்விதான். திரைத்துறையில வந்தாலும் ஜெயிப்பார்களாங்கிற கேள்வின்னு சொல்லி நம்மளே பேசியிருக்கோம். ரஜினிகாந்த் துறைக்கு 5 வருஷம் ஆகலாம். அந்த 5 வருடத்தில் இன்னைக்கு விஜய் வந்து விளையாடுகின்ற விளையாட்டை பார்க்கின்றோம். அவருக்கான வாக்கள் எப்படி போய் விழுந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கின்றோம். அப்ப அதெல்லாம் ஒரு எண்ட் எல்லாம் கிடையாது. நம்ம சும்மா சொல்லலாம் விஜய் இப்போ அவர் வந்து ஒருவேளை ஜெயிக்கல பெரிய வாக்குகள் எடுக்காட்டி கூட இது இதோட முற்று பெறும் இல்ல முற்று பெறாது. இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசியலையும் சினிமாவையும் கூட எப்பயுமே பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் நான் பார்க்கின்றேன். நன்றி சார். நன்றி.